காலை நேரத்திலும் நாம் தொடர்ந்து நேற்றைய தினத்திலே நாம் அவருக்கு பிரியமான ஆராதனையை நாம் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமான ஆராதனை அது எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அது எப்படி எவ்விதமாக இருக்க வேண்டும், அவர் முழுமையும் நம்ம இடத்துல என்ன செய்கிறார் கேட்கிறார். நம்முடைய முழுமையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் முழுமையாக கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்க வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய சரீரத்தை அவருக்கு என்ன செய்யணும், ஜீவ பலியாக நாம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நாம் நம்முடைய சரீரத்தை நீதிக்கு அடிமையாக என்ன செய்யும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது அதோடைய பலன் என்னது, அது முடிவு, அதோடைய பரிசுத்தமாகுதல், அதோடைய முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலும் நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் ஆராதனை செய்வது அவருக்கு எப்படி இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் தூரத்தில் இருப்பது போல தோன்றும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். சில நேரத்தில் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சில கடினமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும். எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கிறது? ஆண்டவர் ஏதோ தூரத்தில் இருப்பது போல நமக்கு என்ன செய்யும் இருக்கும். பாடும் பொழுது சில சமயம் பிரசன்னத்தை உணர முடியாது. சில சமயம் ஜெபிக்கும் பொழுது அவர் ஏதோ நம்மளை கைவிட்டது போல என்ன செய்யும் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏசாயா 8:17 இங்கே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு குடும்பத்தாருக்கு தேவன் தனது முகத்தை என்ன செய்தாராம், மறைத்துள்ளார். யாக்கோபின் குடும்பத்துக்கு தேவன் தமது முகத்தை என்ன செய்தாராம், கர்த்தருடைய முகத்தை மறைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கடலில் இருக்கிற திமிங்கலம்லாம் அவருடைய முகத்தை மறைச்சா அது என்ன செய்யுமா, திகைக்கும் அப்படின்னு பட்டிருக்கு. ஒரு மிருகமே, அந்த கடலில் இருக்கிற திமிங்கலமே என்ன செய்கிறது, அது திகைக்கும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் எதையே தான் பார்த்து வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. என் முகத்தையே நீங்கள் என்ன செய்யுங்கள், தேடுங்கள். அவருடைய முகத்தையே என்ன செய்யுங்கள், வேணாம் இருக்கட்டும், ஓகே, அவருடைய முகத்தையே நாம் என்ன செய்யும், தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டுடைய முகத்தையே நம்ம பார்த்து நாம் வாழும் பொழுது, யாக்கோபு குடும்பத்தாருக்கு தேவன் தனது முகத்தை என்ன செய்தாராம், மறைத்துள்ளார். எனவே ஆனாலும் இங்கே இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன், காத்திருப்பேன். அப்போ நான் எதை காட்டுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் நம்பிக்கையை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் என் நம்பிக்கை என்ன செய்வேன், நிலைநிற்க செய்வேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டு, தேவன் தமது மக்களை விட்டு தம்மை மறைத்து கொண்டார், ஆனால் நானோ அவரை நம்பி என் நம்பிக்கையை அவர் மீது என்ன செய்கிறேன், வைக்கிறேன். அவர் மறைத்து கொண்டாலும் அவர் திடீரென்று அவரை இங்கே இல்லையே, இப்போதானே கூட இருந்தார், இப்போ இல்லாத போல இருக்கிறதே என்று சொல்லி ஒரு வெறுமையை உணரும் பொழுது, ஒரு இயலாமையை நீங்கள் உணரும் பொழுது, ஆண்டுடைய பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் உணராமல் இருக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படி சொன்னால், இதுதான் உங்களுக்கு கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிற நேரம். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், சூழ்நிலைகள் மாறும் பொழுது பாருங்கள், ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது, நல்ல ஒரு விடுதலை இருக்கும் பொழுது ஆராதிக்க முடியும். அப்படிதான் இல்லை, நல்ல கை தட்டி பாடுவீங்க, உங்களை பார்த்தாலே நல்லா பயங்கர சந்தோஷமாக இருக்கிறோம்னா நல்ல கை தட்ட முடியும், பாட முடியும், இசை வாசிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க, பாட விருப்பம் இருக்காது. யாராவது பாடினா கூட உங்களுக்கு என்ன வரும், கோபம் வர்ற மாதிரி இருக்கும். நம்மளை பரியாசம் பண்ணி அவங்க பாடுற மாதிரி நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறும் பொழுது, அங்கே நல்ல சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து துதிக்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது வேதனையின் மத்தியிலே சில நேரத்தில் கர்த்தர் நம்மை விட்டு தூரமாய் போனது போல நமக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அந்த நிலைமை வரும் பொழுது ஒரு என்ன சொல்லுன்னா, ஒரு ஆழ்ந்த நிலை, ஆராதிப்பதின் ஆழ்ந்த நிலை என்று சொன்னால், இந்த வேதனையிலே நாம் அவரை ஆராதிப்பது தான். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? இது துன்பப்படும் பொழுது, கர்த்தர் நம்மை விட்டு தூரமாய் போகும் பொழுது ஆராதிப்பது தான். நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் ஏற்கனவே இப்போ தான் ஒரு அடக்க ஆராதனை முடிச்சுட்டு வந்திருக்காங்க 2 சகோதரிகளும், சகோதரனை இழந்து. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்த பொழுது
அந்த மரியாள் போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதத்திலே விழுந்து என்ன செய்தாலாம்? ஆராதனை செய்தார். அப்போ மரியாள் அந்த வேதனையின் மத்தியிலும் அந்த ஆழ்ந்த துக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவள் என்ன செய்யவில்லை? விடவே இல்லை. எனவேதான் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வீட்டுக்கு மறுபடியும் ஒரு அற்புதம் செய்து அந்த மரித்து போன லாசருவை மறுபடியும் என்ன செய்தார்? உயிரோட எழுப்பி கொண்டு வருகிறார். நம்ம வாழ்க்கையில எதை கர்த்தர் பார்க்கிறார் என்றால், நம்ம வேதனையான நேரத்தில் நம்ம தவறான முடிவுகளை நாம் எடுத்துடக்கூடாது. மோதினான் நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? பாவங்களை அறிக்கை பண்ணி பார்ப்போம். அப்படித்தான்ல? நம்ம கர்த்தர் நம்மளை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது, ஒருவேளை என்ன தப்பு பண்ணிட்டேன், பொய் சொல்லிட்டேன்னா, ஏமாத்திட்டேன்னா, இல்லைன்னா யாரையும் வேதனைப்படுத்திட்டேன்னா, இப்படிலாம் செய்வீங்களா மாட்டீங்களா? செய்வீங்க. அப்படிதான்ல? அது அதிகம் சிலர் செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த தேவ பிரசனத்தை நாம் இழந்து போகும் பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் யாரையா துக்கப்படுத்தியிருக்கிறேன்னா, ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல இருக்கிறதா? ஒருவேளை நான் யாரையாவது ஏமாத்தி இருக்கிறேன்னா, இல்லாவிட்டால் ஆண்டவரை நான் ஏதாவது என்ன தப்பு செய்திருக்கிறேன், என்னுடைய சிந்தையில் இந்த பாவம் செய்தேனா, என் கண்கள் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆராய்ந்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்ப்பது நல்லது. அப்படி பார்க்கும் பொழுதும் ஒன்றும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாட்டினாலும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவரை நான் அங்கே சொல்லுகிறான் பாருங்கள், அவன் ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அவர் மேல் என் நம்பிக்கை என்ன செய்வேன்? நிலைத்திருக்க பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுமையை உணர்ந்தாலும், ஏனென்றால் தேவன் இது உங்களுக்கு இது மட்டும்தான் இப்படி இந்த பிரச்சனை என்று அல்ல. பரிசுத்தவான்கள் அநேகருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு எப்படிப்பட்டவன்? ஏற்றவன். அப்படி சொன்னாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான். நீங்கள் சங்கீதம் 22:1 எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வாசிங்கள் சங்கீதம் 22:1. ஏன் கடைசியில் தூரமாய் இருக்கிறீர்? அவன் சொல்றான், ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அப்போ இவ்வளவு நாளும் ஆண்டவர் கர்த்தர் என் மெய்ப்பர்ன்னு சொன்னவன், கர்த்தர் என் கூடயே என்ன செய்றாரு? இருக்கிறாரு. அவர் எனக்கு கேடகம் கோட்டை அப்படிலாம் சொன்னவன் இப்போ என்ன சொல்றான்? ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை ஆண்டவரை? அப்போ இந்த நேரத்தில் அவன் ஒரு நெருக்கத்தை அவன் சொல்றான். தேவனுடைய பிரசனத்தை இழந்த ஒரு நேரம், தேவன் அவனை விட்டு தூரமாக இருப்பது போல தோன்றுகிறது. ஏன் ஆண்டவரை என்னை விட்டு தூரமாக என்ன செய்தீர் போனீர் என்று கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை சோதித்து பார்க்கிறார். தூரமாக இருப்பது போல கர்த்தர் என்ன செய்கிறாரு? காட்டுகிறார் ஒளிய. கர்த்தர் அவர் உங்களை விட்டு, அவர் சொல்லியிருக்கிற வாக்கு கொடுத்துருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த நம்பிக்கை நமக்கு விட்டு ஒருபோது என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தேவன் உண்மையில் தாவீதை விட்டு விடவில்லை. ஆனால் அவன் சொல்றான், என்னை விட்டுட்டீர், கைவிட்டீர்னு சொல்றான். என்னை விட்டு தூரமா என்ன செஞ்சிட்டீர்? போயிட்டீர் ஆண்டவரேன்னு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏன் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்றால், கர்த்தர் இந்த நேரத்தில் உங்க இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை என்ன செய்கிறார்? சோதித்து பார்க்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, நான் உமக்காக காத்திருப்பேன் ஆண்டவரே, இன்னும் உம்மீது நான் என்ன செய்வேன்? நம்பிக்கை வைத்திருப்பேன். என் நம்பிக்கையெல்லாம் நீர்தான். எதுக்காக அவருக்கு தூரமாக போயிட்டாருன்னு சொல்லி நான் வேற எங்கேவா போயிடுறதா? கிடையாது. உமக்காக நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். உம்முடைய முகத்துக்காக நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். உம்மை பார்க்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் அது நிச்சயமாக நம்ம சோதித்து பார்த்து நம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்ளுகிறார். சில நேரத்தில் பாருங்கள், மோசே கொஞ்சம் மலையில் போய் உட்கார்ந்தது பொழுதே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவன் மோசே எங்கேயோ போயிட்டான், அவனுக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க? எங்கள் பொன் கன்று குட்டிகளை என்ன செஞ்சாங்க? செஞ்சு தேவனை விட்டுட்டு வேற ஒரு ஆராதனைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. எவ்வளோ மோசமான ஜனங்கள் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்ல. மோசே ஒரு 40 நாள் இல்லைன்னொன்னையும், அவன் அங்கே இல்லைன்னு சொன்னோன்னையும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் ஆரோனை கூப்பிட்டு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த ஆரோனாவது இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார், பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அவனும் என்ன பண்ணான்? இவங்க கொடுக்குற எல்லாம் நகையை வாங்கி என்ன பண்ணான்? பொன் கன்று குட்டியை செஞ்சு உருக்கி ஒரு விக்கிரகத்தை செஞ்சு நிப்பாட்டி ஆராதித்து எப்படி கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க பாருங்கள். இந்த தேவன் தூரமாக இருக்கிற நேரத்தில் தவறான டிசிஷன்ஸ் எது நம்ம நினைச்சிடக்கூடாது. எடுத்துனாதபடி சொல்ல வேண்டும், நான் தொடர்ந்து உம்முடைய முகத்துக்காக காத்திருப்பேன் ஆண்டவரே,
நீர் ஆண்டவரை நீ என்ன பண்ணாலும் சரி உமக்காக காத்திருப்பேன். ஆண்டவரை நான் முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதோடைய முடிவிலே உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு என்பதிலே சந்தேகமில்லை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனும் தமது முகத்தை நம்மை விட்டு மறைத்துக் கொள்வதாக அவர் ஒத்துக்கொள்கிறார். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் நீங்கள் 23ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை இங்கே சொல்லுகிறான் பாருங்கள். அவர் முன்னே போனும் இல்லை, பின்னாயும் இல்லை, எங்கே போனோன்னு நான் தேடி பார்க்குறேன். அவர் என்ன செய்யலை, நான் கிழக்கே போகிறேன், நான் வடக்கே, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்ல கிழக்கே போகிறேன், அவர் அங்கே இல்லை. வடக்கே போகிறேன், அங்கேயும் என்ன செய்யலை, இல்லை. ஏனில் அவர் தம்மை என்ன செய்கிறார், மறைத்து கொண்டார். தெற்கே திரும்புகிறேன், அங்கேயும் அவரை என்ன செய்யவில்லை, காணவில்லை. நான் எங்கே இருக்கிறேன் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின்னே நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் அவர் முகத்தை மறைச்சிக்கிட்டாலும் சரி, அவர் தேடி நான் பார்க்க முடியல, ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அப்படி பிரசன்னத்தை பண்ண முடியல. சர்ச்சுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன், வாயவே என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை போனாலும் நான் சொல்லுவேன், வாயை திறந்து சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் என்றால், அவர் சோதித்த பின்பு நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன். நான் குற்றமற்றவன் என்று தேவன் என்ன செய்வார், கூறுவார். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உண்மையே என்ன செய்தது, வேற கொஞ்சம் கூட, அதாவது வேற பக்கம் சாயல, வேற எதையும் நாடி என்ன செய்யல போல, உண்மையே தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு கடினமான சூழ்நிலும் அவருடைய இருதயம் அவரே என்ன செய்தது, நம்பி இருந்தது. தேவன் பாருங்கள், இது ஏன் கர்த்தர் தேவன் தூரத்தில் இருக்கிறார் என்றால், அது ஒரு விசுவாச பரீட்சை. அது ஒரு விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கணும். பிறருடன் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில இந்த விசுவாச பரீட்சை என்ன, ஆண்டவர் கொஞ்சம் கைவிட்டது போல நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் இதில் எல்லாரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை தான். எல்லாரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் நீங்கள் தாவீது மோசேட்ட கேட்டால் அவரும் அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் போய் ஆபிரகாம் கேட்டால், ஆமாம் திடீர்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சது மாதிரி. அதனால தான் ஒரு ராங் டிசிஷன் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அவங்க வந்து ஆண்டு சொன்னார், வாக்குத்தத்த குமாரன் தருவேன்னு சொன்னார், ஆனால் செய்யல, தரல. அதனால இந்த அம்மா சொன்னா என்ன சொன்னாங்க, நீ ஆகாரம் என்ன செஞ்சுக்கோம், சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னது. இந்த ராங் டிசிஷன் எடுக்கும்போது எப்படி எடுத்தோம், அவன் வந்து அப்படி சில ஒரு மறைக்கப்பட்ட நேரத்தில் தான் தவறான முடிவுகளை அனைவரும் என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. ஆனால் இந்த விசுவாச பரீட்சையில இல்லை, எனக்கு சொன்னதை அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார் என்ற அந்த உறுதியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருப்பதற்காக ஆண்டவரை தான் கேட்கணும். நீங்க கேளுங்கள், அப்படி உங்களுக்கு என்ன செய்யப்படும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை எந்த சூழ்நிலும் என் இருதயம் அசைஞ்சிடக்கூடாது, நாணலை போல என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. அது உறுதியாக கற்பாறை போன்று என்ன செய்ய வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். சூழ்நிலை எல்லாம் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது அசையுது. நீங்கள் உங்க வாழ்க்கையிலே பொருளாதார நிலைமையை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் என்ன செய்கிறது, அசைகிறது. உங்க வாழ்க்கையிலே பலவிதமான பலர் உங்களை பற்றி தவறாக பேசும் பொழுது உங்கள் இருதயம் என்ன செய்கிறது, அசைகிறது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நான் அவருக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன், அவருடைய முகத்தையே நான் தேடுவேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, அதுதான் எனக்கு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் பல காரியங்களை நம்ம பற்றி பேசலாம், ஆனால் முதிர்ச்சியற்ற நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் நாம் தடுமாறி விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் நம்மை முதிர்ச்சிக்குள்ளே நடத்துகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? பாருங்கள், இன்று ஆராதிப்பதில் கிறிஸ்தவர்கள் செய்ய மிகப்பெரிய தவறு, தேவனை தேடுவதை விட அவர்கள் அனுபவத்தை தேடுறாங்க, உணர்ச்சிகளை நம்புறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தரை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள். இப்போ நல்ல ஒரு உணர்ச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆராதிப்பீங்க. ஒரு சந்தோஷத்தின் உணர்ச்சி, ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நற்செய்தி கேட்டோன்னே ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு துர்ச்செய்தி கேட்டால் நமக்கு என்ன செய்ய முடியாது, உணர்ச்சியெல்லாம் போயிடும். அப்போ ஆனால் உணர்ச்சிகளை வைத்து ஆராதிப்பதல்ல, நாம் ஆராதனை செய்வது அங்கே சொல்லப்பட்டிருக்க அனுபவத்தை விட நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தேவனிடம் சொல்லணுமாம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா?
உங்கள் உணர்வு எப்படி இருக்குன்னு இப்போ வந்து ஆண்டவரே இப்போ எனக்கு பாட்டு பாடவே என்ன செய்யலை, பிடிக்கலப்பா. எனக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ண கூட எனக்கு என்ன செய்யலை, பிடிக்கல. நான் வந்து எனக்கு அப்படி எனக்கு எல்லாம் கசப்பாகவே இருக்குது, இப்படிலாம் எனக்கு ஒரு எண்ணம் வருது அப்படிலாம் அப்படி ஓப்பனாக நீங்கள் அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க, பேசுங்க. கடலில் போய்த்து ஆமே சொல்லுவேம்மா, இப்படி எனக்கு ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், நான் இப்படி ஒரு நெருக்கத்தில் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எப்படி என்னது என்றால் ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்க்கிறது என்னவென்றால் ஒரு திறந்த மனதை கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் மூடி மறைச்சிட்டு மாய்மானம் பண்ணிட்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்க விரும்பவில்லை. அவர்கிட்ட ஓப்பனாக வந்து எனக்கு கை தட்டி பாட என்ன செய்யல, அவங்களாம் தட்டுறாங்க, எனக்கு தட்ட முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, என் உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு துக்கம் இருக்குது. ஆண்டவரே அதை என்னை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தேவனிடம் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். பாருங்கள், யோபு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், வாசிங்கள். யோபு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, நான் பேசாமல் இருக்கக்கூடாது, நான் மனக்கசப்பும் கோபம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறான். மனக்கசப்பும் கோபம் உள்ளவனாக இருக்கிறேன், அப்படி ஒரு உண்மையை சொல்றான். அதனால் ஆனாலும் கடைசியில் அவனை இவன் மேலே ஆண்டு டென்ஷனே ஆகல. என்ன சொல்ல, என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள்லாம் நிதானமாக என்ன செய்யலை, பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அவன் சொல்கிறான் இன்னொரு இடத்துல யோபு 1:20-20 இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான் சொன்னான். யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்கள். அப்பொழுது எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கவனிங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்கிறான் தெரியுமா? அவன் ஒரே நாளில் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். குடும்பம், தொழில், ஆரோக்கியம், இது எல்லாம் இழந்த பொழுது நம்மளாம் சாம என்னை கொன்று போட்டுருங்க ஆண்டவரே, நீ இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படி அந்த உறுதியிலே அவன் ஆராதிப்பதிலே அவன் கர்த்தரை மைமைப்படுத்தினான். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, யோபு தன் உதடுகளால் என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் தன் உதடுகளால் என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் இழப்புகள், எனக்கு மட்டும்தான் நஷ்டங்கள், எனக்கு மட்டும்தான் வியாதின்னு சொல்லாதீங்க. நமக்கு முன்னே போன பரிசுத்தவான்களும் இதே தான் போயிருக்கிறாங்க. கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவங்களும் இதே வியாதியில் தான் போயிருக்கிறாங்க, இதே கஷ்டத்தை தான் போயிருக்கிறாங்க, இதே இழப்புகள் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விடவே இல்லை. அந்த நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை விடவே கூடாது. அந்த விசுவாசம், கர்த்தர் என் மேல் அவர் என்ன செய்வார், பிரியம் வைத்து ஒரு நாள் தப்பு வைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனால் கைவிடப்பட்டது போல நீங்கள் உணரும் பொழுது அவரை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருப்பதான் மிக சிறந்த முறையில் நீங்கள் ஆராதிப்பதான். நீங்கள் மிக சிறந்த உணர்ச்சி மியூசிக் இருந்தால் தான் ஆராதிக்கணும் இல்லை, நீங்கள் வந்து நல்லா உங்களை தூண்டி விடும் பொழுது தான் ஆராதிக்கணும் இல்லை. கஷ்டமான சூழ்நிலையிலும் கை வைத்து நீங்கள் உங்கள் உள்ளதை சொல்லி தேவனை என்ன செய்யுங்கள், நம்பி இருப்பது கர்த்தருக்கு அது பிரியமான ஆராதனையாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? இந்த நாட்களில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உணர்வு எப்படி இருக்கிறதோ அப்படியே கர்த்தரை சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இந்த மாதிரி தேவன் தூரமாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய மாறாத குணாதிசயத்தை கண்ணோக்கி பார்க்கணுமா? ஆண்டுடைய மாறாத குணாதிசயம் என்னன்னு சொல்லுங்க. அவருடைய அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது, மறவே மாறாது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அவருடைய அன்பு ஒருபோதும், நம்ம அன்பு கூட மாறிடும், ஆனால் அவருடைய அன்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. அந்த அன்பை கண்ணோக்கி பார்க்க சொல்றார். அவருடைய மாறாத அன்பு, அவருடைய கிருபை. அவர் சொல்ல, மலைகள் கூட என்ன செய்யலாம், விலகலாம், பர்வதங்கள் என்ன செய்யலாம், நிலை பெயரலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, விலகாது. அப்படி மாறாத கிருபையை நோக்கி பார்க்க சொல்றார். மாறாத அன்பு, மாறாத கிருபை, மாறாத அவர் சொல்ல, நான் இரக்கம் உள்ள தேவன். அப்படி எப்படிப்பட்ட தேவனா? மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன், இரக்கம் உள்ள தேவன்.
அவருடைய மாறாத குணாதிசயங்கள் மாறவே, அவர் பரிசுத்தர்னா பரிசுத்தர் தான், அவருடைய பரிசுத்தம் மாறவே என்ன செய்யாது, மாறாது. அவருடைய மாறாத குணாதிசயங்கள், அவர் நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர் தான், தீயோருக்கும் நன்மை செய்கிறார், நல்லோருக்கும் என்ன செய்கிறாரு, நன்மை செய்கிறார். அவர் நன்மை செய்வது மாறவே மாறாது. அவர் நல்லவர்னா நல்லவர் தான். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் நிமிடந்தோறும் நம்மை விசாரிக்கிறவரா, நிமிடந்தோறும் நம்ம என்ன செய்கிறவராம், விசாரிக்கிறவர். அவருடைய மாறாத சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறது. எல்லா கண்ட்ரோலும் அவருக்குள்ள. அவரை மீறி இது என்ன செய்வதில்லை, நடப்பதில்லை. இம்மட்டுவா என்ன செய்யாதே, வெஞ்சி வராது. அப்படி எதிர்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும், போராட்டம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே உங்களை தூக்கி அப்படின்னு என்ன செய்வார், ஜலப்பிரகாரம் மிகுந்து வரும்பொழுது திடீர்னு கையை நீட்டி உங்களை தூக்கி அப்படி நிப்பாட்டிடுவார் மேலே. ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போதான் சாக போகிறேன்னு சொல்கிற ஆளை அப்படி காணாமல் போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாம் தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் என்ன செய்தீர், ஏறி போக அப்படி பிடிச்சி உங்களை கொண்டு போய் இருக்கிற இடத்தையே மாற்றிடுவார். செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி, கர்த்தர் உங்களை தீயும் தண்ணீரும் என்ன செய்தோம், கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லும் மாதிரி தேவன் அவருடைய கரத்தை ஒரு நிமிடத்தில் நீட்டி உங்களை தூக்கிடுவார். அவருடைய மாறாத அந்த குணாதிசயத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். உம்முடைய கரம் வல்லமையுள்ள கரம், உம்முடைய கரம் ரட்சிக்கிற கரம் ஆண்டவரே. மிகுந்த ஜலப்பிரகாரத்திலிருந்து என்னை என்ன செய்தீர், கை நீட்டி என்னை தூக்கினீர். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவர். அவர் நம்முடைய தேவன் கீழே தள்ளுகிறவர் அல்ல, எப்பொழுதும் அவர் என்ன செய்கிறவர், தூக்கி விடுகிறவர். உங்களை விழுந்து போனவர்களை கர்த்தர் என்ன செய்வார், தூக்கி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தூக்கி, இங்கே சொல்லப்படுகிற தேவன் தமது வாக்குறுதிகளை, அடுத்ததாக அவருடைய வாக்குத்தத்தங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று அவரை நம்புங்கள். ஆமென் சொல்லுவோமா? சூழ்நிலையை பார்த்து ரொம்ப ராங்காக டிசிஷன் எடுத்துடாதீங்க. கப்பலில் 276 பேர் இருந்தாங்க, அது 275 பேரும் சூழ்நிலையை பார்த்து அந்த ரொம்ப நாள் சூரியனை பார்க்கல. சூரியனை எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது, பயங்கர எங்கே பார்த்தாலும் கடல் கொந்தளிப்பு தான் இருக்குது. எங்கள் கப்பல் எல்லாம் பின்னணியெல்லாம் என்ன செய்யுது, உடையுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்பிக்கை அற்று சாப்பிடாமலே எல்லாரும் அந்த இருக்கும் பொழுது ஒருவனுக்கு மாத்திரம் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க, நம்மளாம் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ ராயனுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும், நிற்கணும்னு சொன்னார். கப்பல் சேதமே இல்லாமல் ஒருவருக்கு என்ன வராது, பிராண சேதம் வராது. அவன் எதை பிடிச்சிட்டான் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை பிடிச்சிருந்தான், அதை நம்பி நான் சொன்னான், என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ ராயனுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும். நான் எப்படி நம்ம ரோமாபுரிக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த பாதையில் நம்ம தப்பிடுவோம், ஏனென்றால் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நம்பி இருக்கிறேன். கர்த்தர் எத்தனையோ மனுஷர்கள் உங்களை அசைச்சு பார்க்கலாம், எத்தனையோ புயல்கள் உங்களுக்கு விரோதமாய் அசைத்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், இல்லை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அந்தவர் நடத்துவார். எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்வார், நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த புயலின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே யோபு 23:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபு 23:12 வாசிங்கள். பிரைஸ் தி லார்ட். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவன் சொல்றான் பாருங்க, யோபுகள், அவருடைய வாயின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்யல, விலகவே இல்லை. அந்த வார்த்தைகள் வசனத்தை விட்டு நான் விலகவே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் வசனத்தை விட்டு மாறி போயிடக்கூடாது, வசனத்துக்குள்ள நம்ம வந்துடணும். அதாக அவன் சொல்லுகிறான், என் அன்றாட போஜனத்துக்கும் மேலாக பொக்கிஷமாக, அதாவது அவருடைய வார்த்தைகளை பொக்கிஷமாக பேணி என்ன செய்கிறேன், காக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ எனவேதான் அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவர் என்ன செய்யும், காணும். என் மீட்பர் என்ன செய்கிறார். இப்படிப்பட்ட புயல் அடிக்கிற நேரத்தில் நம்பிக்கையான கர்த்தருடைய வார்த்தைகளை வாயத்திறந்து என்ன செய்யுங்கள், பேசுங்கள். என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை கடைசி வரை என்ன செய்வார், நடத்துவார். அடுத்ததாக
இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தூரமாக இருப்பதை நீங்கள் உணரும் பொழுது அவருடைய வாக்குறுதியில் நீங்கள் நிறைவேற்றுவ நம்புவது மாத்திரமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவாமா? ஏற்கனவே பல சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், உங்களை கரம் பிடித்து தூக்கி இருக்கிறார். தேவனால் கைவிடப்பட்டது போல நீங்கள் உணரும் பொழுது அவரை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருப்பது தான் நீங்கள் அதை நம்புவது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை என்ன செய்யணுமா, நினைவு கூற வேண்டும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நாம் அதை நினைச்சு பார்க்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம், அவர் ஏற்கனவே நமக்கு பல முறை உதவி செஞ்சிருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார்? இக்கட்டு காலத்தில், ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், அனுகூலமான துணையாக இருந்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து, அன்னைக்கெல்லாம் என்னை நடத்தினீங்களே, இப்பவும் என்னை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். அன்னைக்கெல்லாம் என்னை ரட்சித்தீங்களே, அன்னைக்கெல்லாம் என்னை குணமாக்குனீங்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, குணமாக்குவீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் யூதாவில் சொல்லப்பட்ட அவர் கடைசி வரை என்னை வலிவி போகாமல் அவர் காக்க வல்லவர். அவருடைய சன்னிதானத்திலே என்னை நிறுத்த எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவர் என்பதை விசுவாசித்து வலிவி போகாமல் என்னை காக்க அவர் வல்லவர். என்னை கடைசியிலே அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே என்னை நிறுத்த அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார் என்று வாயினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். பாருங்கள், உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தாலும் உங்கள் உணர்வுகளை வச்சு நீங்கள் ஆராதிக்காதீங்க, உங்கள் அனுபவத்தை வைத்து கர்த்தரை ஆராதிக்காதீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு அவர் எப்படி அவருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அந்த குணாதிசயங்கள் அவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து, அவர் கடைசி வரை உங்களை நடத்தி செல்வார் என்பதை அறிந்து, அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் வாருங்கள். ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஒரே வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13:5 இதுதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் தூரத்தில் இருப்பது போல தோன்றும் நாளிலே நான் எப்பொழுதும் கர்த்தரை நம்புவேன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்பொழுதும் அவருடைய பிரசனத்துக்காக அவருடைய முகத்தை நான் என்ன செய்வேன், தேடுவேன். அவர் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்வேன், நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் ஆண்டவர் இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, தேவன் தூரமாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதும் நீர் சமீபமாக ஆண்டவரே இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை உணர்ந்து, உம்முடைய குணாதிசயங்கள் எவ்வளவு அற்புதமானது, அன்பு நிறைந்தவராக இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீர், விடுவிக்கிறவராக இருக்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையை அறிக்கை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் வலது கரங்களை வைத்து அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். கடினமான சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு விசுவாச சோதனை, விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையை நாங்கள் ஆண்டவரே போகும் பொழுது நாங்கள் அங்கலாய்த்து விடாதபடி, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர், ஏன் ஆண்டவரே தூரமாய் போனீர் என்று அங்கலாய்க்காதபடி, அந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீர், அப்பா நீர் என்னை கரம் பிடித்து நடத்துவீர், முடிவிலே என்னை மகிமையிலே நிறுத்துவார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருகும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் உணர முடியாத ஒரு சூழ்நிலையை போகும் பொழுதும், கடினமான சூழ்நிலையை வரும் பொழுது அந்த விசுவாச பரீட்சையிலே நாங்கள் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி
அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. வலது கரங்களை உயர்த்தி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, நீ தூரத்தில் இருப்பது போல தோன்றும் பொழுதும் உம்முடைய முகத்தை நீர் எங்களை விட்டு மறைத்து கொண்டாலும் உமக்காக நான் காத்திருப்பேன். உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்துக்காகவே காத்திருப்பேன் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போகவில்லை. முடிவு, யோபுடைய முடிவு இரட்டிப்பான நன்மை. முந்தினவைகளை பார்க்கலாம், யோபின் முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை இரட்டிப்பாக இருந்தது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் கனமடைவார்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இழந்ததெல்லாம் திரும்ப கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நல்ல கரங்களை வைத்து இயேசுவே நன்றி அப்பா, நன்றி தகப்பனே சொல்லுங்கள். நன்றி ராஜா, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மை நீ தருவுகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவு அல்லேலூயா மகிமையிலே கர்த்தர் நிறுத்துவார் ஆண்டவரே. அந்த விசுவாச பரீட்சையிலே நாங்கள் ஜெயமெடுக்க எப்பொழுதும் ஒரு தீர்மானம் விடுங்கள். உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் ஆண்டவரே. எல்லாம் வலது கரங்களை வைத்து சொல்லுங்கள், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் அப்பா. எப்பொழுதும் உம்முடைய முகத்தையே நான் பார்த்து கொண்டிருப்பேன். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம்.